இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தொடரை சமன் செய்வாங்களா இந்திய அணி? 25 வருடங்களாவது இந்திய மண்ணில தொடரை கைப்பற்றி சவுத் ஆப்பிரிக்கா அந்த வரலாற்று சாதனையை நாளைக்கு நிகழ்த்துவாங்களா? சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் அணிங்கிறத கொல்கத்தாவில் ஈடன் கார்டன்ல காமிச்சாங்க. நாங்க தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிறத காமிச்சாங்க. இந்தியா அந்த சர்க்கிள் அந்த சரிவுல இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மீண்டு எழுந்து 2வது டெஸ்ட் மேட்ச் ஒரு வெற்றிகரமா முடிச்சு 1க்கு 1 இந்த தொடர் ஈக்குவல் பண்ணுவாங்களா? ரிஷப் பண்ட் தலைமையிலான இந்திய அணி எந்த மாதிரி செயல்பட போகுது? கில் வேற இந்த மேட்ச்ல விளையாட போறது கிடையாது, இன்ஜுரி காரணமா. அவருக்கு பதிலாக யாரு இந்த பிளேயிங் 11ஸ்ல உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க? இந்த கவுஹாத்தி பிட்ச் எந்த மாதிரி இருக்கு? பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் முதல் முறையா அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்க போகுது. எப்படி இருக்க போகுது? இந்திய மேட்ச் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது? இந்த பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது? பரஸ்பரா பிட்சை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்க போகுது? இங்க ஃபாஸ்ட் பவுலர் நல்லா பண்ணுவாங்களா, இல்ல ஸ்பின்னர் நல்லா பண்ணுவாங்களா? பேட்டிங் சூப்பரா இருக்குமா? யாருக்கு இங்க அசிஸ்டன்ஸ் அதிகம் இருக்கும் போது முதல் தடவையா டெஸ்ட் மேட்சை பார்க்க போது இந்த கவுஹாத்தி பிட்சை பொறுத்தவரைக்கும் எல்லாமே டீட்டெயிலா நம்ம நம்ம வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல எதிர்பார்ப்புக்கு மிஞ்சிலும் விதமா இந்திய அணி ஒரு மோசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினால இந்தியா 30 ரன் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை தழுவணும். அது மட்டும் இல்லாம நாங்க வேர்ல்டு சாம்பியன், அது டெஸ்ட்ல நாங்க வேர்ல்டு சாம்பியன் அணி அப்படிங்கிறத காமிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்தியாவை சுருட்டுனாங்க, பொட்டலம் கட்டினாங்கன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சரிவை இந்தியா சந்திச்சிருக்காங்க. பிளஸ் நிறைய விமர்சனங்கள் இந்திய அணி மேல விழுவுது. இந்திய அணி மட்டும் இல்லைங்க, கௌதம் கம்பீர் இந்தியா பயங்கரமான நிறைய விமர்சனங்கள் அவங்க மேல குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி 2வது டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வர சனிக்கிழமை கவுஹாத்தியில பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல 2வது டெஸ்ட் விளையாட போறாங்க. ஆல்மோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 1-0 அப்படின்ட்டு சீரியஸ்ல முன்னிலை வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க அப்படின்னா 25 வருஷமாவது இந்திய மண்ணில அவங்க லாஸ்டா 2000த்துல பாத்தீங்கன்னா சீரியஸ் வின் பண்ணாங்க. இப்ப இந்த மேட்ச் 2வது டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 25 வருஷம் கழிச்சு அவங்க இந்த தொடரை பாத்தீங்கன்னா இந்திய மண்ணில வாங்கி ஒரு வரலாறுங்கிறத படைச்சிருவாங்க. அதற்கு நம்ம வழிவிடக்கூடாது. டெம்பா பவுமா தொடர் வெட்டி 10 டெஸ்ட் மேட்சை கண்டினியூ ஜெயிச்சிருக்காரு. இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாரு அப்படின்னா 11வது டெஸ்ட் மேட்ச் கண்டினியூ ஜெயிச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு அவரும் வேற காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய சம்பவங்கள் இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. எது சாத்தியமாகும் போது இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு 1க்கு 1 அப்படின்னு சீரிஸ் ஈக்குவல் பண்ணி அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வரவிடாம தடுப்பாங்களா, இல்ல டெம்பா பவுமாவோட கேப்டன்சி நாங்க வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறத காமிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். இந்த பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா இதுதான் முதல் முறையா டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க. இதுக்கு முன்னாடி இங்க டெஸ்ட் மேட்ச் விளையாண்டதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த வென்யூல டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க. இந்த மேட்ச் எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சுங்க. இந்த மேட்ச் 9 மணிக்கெல்லாம் இந்திய நேரப்படி 9 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாம் 9:30 மணிக்கு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி கிடையாது. 9 மணிக்கெல்லாம் இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எதனால 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அங்க கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரம் குயிக்கா பாத்தீங்கன்னா பொழுது கம்ப்ளீட் ஆயிரும். சூரியன் சீக்கிரமா மறைஞ்சிடும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மேட்ச் கொஞ்சம் ஏர்லியரா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மேட்ச்ங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. டீ பிரேக் கூட பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக் அசெம்பிள் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் டிஃபரன்ஸா தான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா நம்மளோட பிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிட்ச் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகுதுன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஹெல்ப் பண்ண போதா, இல்ல பவுலிங் ஹெல்ப் பண்ண போதா, எந்த மாதிரிங்கிறது பயங்கர ட்விஸ்டா இருக்க போகுது. எதனாலன்னா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த விளையாட போறாங்க. இந்த கவுஹாத்தி பிட்சை பொறுத்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாட போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல பிட்ச் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நமக்கும் இன்னும் சரியா தெரிஞ்சு கொள்ள முடியாது. இருந்தாலும் ஒரு சில ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த விக்கெட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா தான் இருக்க போகுது. அதாவது கொஞ்சம் இந்த விக்கெட்ல கொஞ்சம் பேட்டிங் விக்கெட் இருக்கும். நல்ல ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய பிட்சா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு நல்லா கொடுக்கும். பிளஸ் ஆனால் பேட்டிங்க்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கு. டாஸ் வின் பண்ற கேப்டன் கம்பல்சரி இங்க ஃபர்ஸ்ட் பேட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பா இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டே 3, டே 4, டே 5 பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்பின் ட்ராக்கா மாறதுக்காது. பிட்ச் நல்லா உடஞ்சி ஸ்பின்னர்களுக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்கும். போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலர் எந்த அளவுக்கு இந்தியன் டீம் கண்ட்ரோல் பண்ணாரு. 8 விக்கெட் எடுத்திருந்தாரு. சும்மா வேற மாதிரி இருந்தது. அவருக்கு பெருசா அந்த பிட்ச்ல டேன்லாம் ஆகலங்க.
பால் குத்தி நேரா தான் வந்தது. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் அவருக்கு அகைன்ஸ்ட்டா விட்டுருக்கோம்னு தான் சொல்லி ஆகணும். அவரு பெருசா அந்த மேட்ச்ல வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாரி தெரியல. நம்ம தான் வந்து பிரஷர், பயம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஸ்கோரிங் எப்படி சேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம வந்து அந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணோம். அது அவருக்கு 8 விக்கெட் கிடைச்சு போச்சு. அது ஒரு பெரிய ஒரு லக்கு அவருக்கு கிடைச்ச லக்குன்னே சொல்லி ஆகணும். அதெல்லாம் இந்த மேட்ச்ல நம்ம வந்து தவிர்த்துடணும். இந்தியா இந்த மேட்ச்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர இந்தியாவோட கேப்டனான சுபன் கில் அவரு போன மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்துல சுளுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணல. 2வது இன்னிங்ஸ் முக்கியமான கட்டத்தில இந்தியா இருக்கும்போது, அப்பயாவது வந்து பேட் பண்ணுவாருன்னா, அப்பயும் வந்து அவரால வர முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அவரு இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண போறது கிடையாது. அவருக்கு பதிலா ரிஷப் பண்ட் தான் இந்த மேட்ச் வந்து லீட் பண்ண போறாரு. கேப்டன்ஸா லீட் பண்ண போறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல அவருக்கான இடம் இந்திய அணியில யாருக்கு இருக்கப்போது, தேவ்தத் படிக்கல் வந்து உள்ள என்ட்ரி குடுப்பாரா? இல்ல வந்து சாய் சுதர்சனுக்கு மறுபடியும் இந்திய அணியில ஒரு வாய்ப்புங்கிறது குடுப்பாங்களா? ஆல்மோஸ்ட் நெறைய வாய்ப்புங்கிறது சாய் சுதர்சன் குடுத்துட்டாங்க. ஆனா, அத வந்து அவரு சரியா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, யுட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தலன்னு சொல்லியே ஆகணும். அந்த ஐபிஎல்ல அவரு குடுக்குற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இந்த டெஸ்ட்ல அவருக்கு குடுக்குற வாய்ப்புல அவரு சரியா பயன்படுத்தினாருன்னா, இந்தியன் டீம்ல அவருக்கான இடத்த அவர் வந்து கம்பல்சரி உறுதி செய்யலாம். அத வந்து செய்யவே மாட்டிக்கிறாரு. நம்ம தமிழக வீரர் நம்ம எல்லாம் ஒரு இந்தியன் டீம்ல கன்டின்யூவா அவர பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அது வந்து அவரு வந்து கிடைக்கிற வாய்ப்ப வந்து ஃபெயிலியர் ஆக்கிட்டே தான் இருக்காரு. சக்சஸாவே ஆக்க மாட்டிக்கிறாரு. அது வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல வாய்ப்பு கிடைச்சு ஒரு பெரிய 100 அந்த மாரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா நமக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்திய அணிக்கும் நல்ல சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா தேவ்தத் படிக்கலுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அவரும் அத வந்து யுட்டிலைஸ் பண்ண தான் பார்ப்பாரு. தனக்கான இடத்த உறுதி செய்யணும்னா, இது தான்டா சமயம் அப்படின்ட்டு பயன்படுத்த தான் பார்ப்பாரு. அதனால தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்சன் யார் வேணுமானாலும் இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல ப்ளே பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்தியன் டீம பொறுத்தவரைக்கும். சுப்மன் கில் வந்து விளையாட போறது கிடையாது. இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்களுக்கும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கு. 2வது டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் டே 3, டே 4, டே 5 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கும் நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்க போகுது. ரசிகர்களுக்கும் சரி, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சரி, இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மேட்சா இருக்க போகுது. ஏன்னா நெறைய ரெக்கார்டு வந்து படைக்கிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் படைக்க விடாம இந்திய அணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட் மேட்சோட ஒரு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்க போது. இப்போ உங்களிடத்துல நான் வரேன். உங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்கிறேன். இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச ஜெயிப்பாங்களா? ரிஷப் பண்ட் போன மேட்ச் பெரிய லெவல்ல பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல. இந்த மேட்ச் கேப்டன்சி பண்றாரு. அவர்ட்ட வந்து அந்த பழைய ரிஷப் பண்ட்ட மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கலாமா? ஒரு அதிரடி ரிஷப் பண்ட் அதிவேகத்துல குயிக் பால்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஸ்பெல் பண்ணக்கூடிய ரிஷப் பண்ட்ட வந்து பார்க்க போறோமா? இல்ல ரிஷப் பண்ட் இந்த இளவீரர்கள் இப்படிதான்ப்பா. ஆனா நம்ம புஜாரா, ரஹானே, ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்களெல்லாம் இப்பதான் நம்ம வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க வந்து உங்களோட கருத்து இருக்கும்ல. அத வந்து கம்பல்சரி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்களா? இல்ல தொடர 1க்கு 1 ஈக்குவல் பண்ணுவாங்களா? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா 2க்கு 0 அப்படின்ட்டு இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணி தொடர வென்றது மட்டும் இல்லாம ஒரு வரலாற படைப்பாங்களா? எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும். மறக்காம நம்ம வீடியோவ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.